ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் வளர்க்குற நாய்க்கெலாம் என்னதான் பிரச்சனைன்னு தெரிலங்க. வாக்கிங் கூட்டு போனால் ஒழுங்காகவே போகிறதில்ல. மனசில் பெரிய ஹீரோன்னு நினப்புங்க போலங்க. லீஷ் வந்து லைட்டாக கலண்டுச்சுங்க. அது பழைய லீஷுங்கிறதுனால எடுத்தாமல் பாருங்க ஓட்டம். அது கலண்டுருச்சுன்னு தெரிஞ்சோடனே எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடலான்னு தெரியலங்க. ஒரு 3 தெரு ஓடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தாங்க வந்தால் பார்த்தீங்கன்னா காலில் உள்ள 2லேயும் அடிபட்டு ரத்தமாக வந்தது, மூக்கு அடிபட்டு ரத்தமாக வந்தது. ஸ்ட்ரீட் டாக்லாம் விரட்டுறதுக்கு எப்படி தான் தெம்பு வருதுங்க. சாப்பிட்றது ஒழுங்காக சாப்பிட்ற கிடையாது. ஸ்ட்ரீட் டாக்கு பல வீட்டு சாப்பாடு சாப்பாடுது. அது ஒரு தடவை கடிச்சிச்சுன்னா வந்து எவ்வளோ கஷ்டம். அந்த அட்வென்ச்சர் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து நம்மளே கேட்டுக்க தோணுங்க. ஐ ஆம் வெரி பாவம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கூப்பிட்டா வரவே மாட்டாங்க அந்த 10 நிமிஷம். கோல்டன் ரிட்ரீவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனரலாகவே ஹைப்பான டாகுங்க. டக்குன்னு வந்து ஹைப் ஆவாங்க. ஆனால் ஒரு 10 மினிட்ஸில் டக்குன்னு டயர்டாகவும் ஆகிடுவாங்க. அந்த 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே ஓட ஆரம்பிச்சானா பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து தடுக்கவே முடியாதுங்க. அவனே டயர்டாகி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து உட்காந்துருவான். நம்மளே ரொம்ப சாஃப்டான ஆள், நமக்கெல்லாம் இது தேவையாடா? 6 மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த அட்வென்ச்சர் பண்ணிடுவாங்க. அது ஒன்றும் லீஷ் கழண்டிக்கும் இல்லை, அவனே வந்து கழட்டிட்டு ஓடிட்டு அப்புறமா தாங்க வீட்டுக்கு வந்து சேருவான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.